காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே வெளியிட்டுள்ள எக்ஸ் வலைதள பதிவில் நாட்டின் மிக முக்கிய பிரச்சினை வேலையில்லா திண்டாட்டம்தான். கடந்த 2022ஆம் ஆண்டு ஜூலை மாதம் முதல் இந்த ஆண்டு ஜூன் மாதம் வரையிலான தொழிலாளர் நல ஆய்வில் 15 வயது முதல் 29 வயதுக்குட்பட்டோருடைய வேலையின்மை விகிதம் 10% இருப்பதாக கூறப்பட்டுள்ளது. 15 வயது முதல் 19 வயது வரையிலான நபர்களிடையே கிராமப்புறங்களில் வேலையின்மை விகிதம் 8.3%, நகர்ப்புறங்களில் வேலையின்மை விகிதம் 13.8% இருப்பதாக கூறப்பட்டுள்ளது. சிறு குறு நடுத்தர தொழில்துறை அழிக்கப்பட்டது ஏன் எனவும் கேள்வி எழுப்பியுள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தியில் முதல் முறையாக விமான நிலையம் கட்டப்பட்டுள்ளது. ராமர் கோவில் குடமுழக்கு நிகழ்ச்சி அடுத்த மாதம் நடப்பதால் அதற்கு முன்பு விமான நிலையம் திறப்பு விழாவுக்கு தயாராகி வருகிறது. இந்நிலையில் வருகிற 30ஆம் தேதி அயோத்தி விமான நிலையத்தை பிரதமர் மோடி திறந்து வைக்கிறார். இதனையடுத்து பிரதமர் நரேந்திர மோடி வாகன பேரணியாக மறுசீரமைக்கப்பட்ட அயோத்தி ரயில் நிலையத்தை திறந்து வைக்கிறார். மேலும் அயோத்தி ரயில் நிலையம் விமான நிலையம் இடையே 5 கிலோமீட்டர் நீள மேம்பாலம் கட்டுவதற்கு அடிக்கல் நாட்டுகிறார். பின்னர் மீண்டும் அயோத்தி விமான நிலையத்திற்கு வரும் வழியில் 51 இடங்களில் கலாச்சார நிகழ்வுகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. கிறிஸ்துமஸ் பண்டிகை இன்று கொண்டாடப்படும் நிலையில் உலகெங்கிலும் உள்ள கிறிஸ்தவர்களுக்கு கத்தோலிக்க திருச்சபையின் தலைவர் போப் ஆண்டவர் பிரான்சிஸ் கிறிஸ்துமஸ் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் தனது எக்ஸ் வலைதளத்தில் தெரிவித்துள்ள வாழ்த்து செய்தியில், போரினால் அவதிப்படும் நம் சகோதர சகோதரிகளுடன் நாங்கள் நெருக்கமாக இருக்கிறோம். நாங்கள் பாலஸ்தீனம், இஸ்ரேல், உக்ரைன் பற்றி யோசித்து வருகிறோம். கிறிஸ்தவர்கள் ஜெபத்திலும் அன்பின் அரவணைப்பிலும் நிதானத்துடனும் கிறிஸ்துமஸ் எனும் இந்த புனித நாளை கொண்டாட வேண்டும். இந்த கிறிஸ்துமஸை எளிமையாகவும் இல்லாதவர்களுடன் பகிர்ந்தும் கொண்டாட வேண்டும். அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள் என்று போப் ஆண்டவர் கூறியுள்ளார். உலகின் பல நாடுகளில் கடந்த சில நாட்களாக கொரோனா பாதிப்பு அதிகரித்து வருகிறது. JN1 என்ற உருமாறிய புதிய வகை கொரோனா தொற்றும் இதற்கு ஒரு காரணமாக கருதப்படுகிறது. இந்தியாவிலும் சில நாட்களாக தினசரி கொரோனா பாதிப்பு உயர்ந்து வருகிறது. நீண்ட நாட்களுக்கு பிறகு கொரோனா உயிரிழப்புகளும் ஏற்பட்டு வருகின்றன. இந்நிலையில் JN1 வகை கொரோனாவை கட்டுப்படுத்த தடுப்பூசி தேவையில்லை என்று மத்திய சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. இதுகுறித்து மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், JN1 வகை கொரோனாவை கட்டுப்படுத்த தடுப்பூசி தேவையில்லை. குளிர்காலம் என்பதால் JN1 வைரஸ் பரவல் அதிகரித்துள்ளது. இதன் வீரியம் குறைவுதான். பாதிக்கப்படுவோர் ஒரு வாரத்தில் முழுமையாக குணமடைந்து விடுகின்றனர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இஸ்ரேல் நாட்டின் மீது ஹமாஸ் அமைப்பினர் நடத்திய கொடூர தாக்குதலை தொடர்ந்து காசா மீது இஸ்ரேல் கடந்த அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி போரை தொடங்கியது. இந்நிலையில் மத்திய காசா அகதிகள் முகாமில் இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் 70 பேர் கொல்லப்பட்டதாக ஹமாஸ் தெரிவித்துள்ளது. இந்த வான்வழி தாக்குதலின் மூலம் பாலஸ்தீன பகுதியின் மையத்தில் உள்ள அல் மகாசி முகாமில் உள்ள வீடுகளை அழித்ததாக ஹமாஸ் தெரிவித்துள்ளது. அதே சமயம் தரைவழி தாக்குதலில் இஸ்ரேல் தரப்பு தொடர்ந்து இழப்பை சந்தித்து வருகிறது. அந்த வகையில் தெற்கு மற்றும் மத்திய காசாவில் தரைவழியாக முன்னேறி வந்த இஸ்ரேல் படை வீரர்களை குறிவைத்து ஹமாஸ் அமைப்பினர் அடுத்தடுத்து தாக்குதல்களை நடத்தினர். இதன் மூலம் காசாவில் தரைவழி தாக்குதலை தொடங்கியதிலிருந்து உயிரிழந்த இஸ்ரேல் வீரர்களின் எண்ணிக்கை 154ஆக உயர்ந்துள்ளது. ஒடிசாவின் அங்குல் மாவட்டத்தில் விஷித் பாரத் சங்கல்ப் யாத்ரா பயனாளிகளுடன் ஒரு கண்காட்சியில் மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் கலந்து கொண்டார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், மக்கள் மிகுந்த மகிழ்ச்சியில் உள்ளனர். விவசாயிகளின் கிரெடிட் கார்டு, உஜ்வாலா யோஜனா திட்டத்தில் அதிக எரிவாயு இணைப்புகள், வீடு இல்லாத ஏழைகளுக்கு வீடு வழங்க உத்தரவாதம், இந்த உத்தரவாதங்களில் மக்களுக்கு நம்பிக்கை உள்ளது. 2023ஆம் ஆண்டு பாஜகவிற்கு வெற்றிகரமான ஆண்டாக அமைந்தது. ஏனெனில் அது இந்தியாவின் இதய பிரதேசமான மாநிலங்களில் விரிவான வெற்றிகளை பதிவு செய்தது. மேலும் 2024ஆம் ஆண்டு மக்களவைத் தேர்தலுக்கு களம் அமைத்துள்ளது குறிப்பிடத்தக்கது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.